ஹாய் பட்டூஸ், நான் உங்களுக்கு இப்போ ஒரு கதை சொல்ல போறேன். வாங்க எல்லாரும் கேட்கலாம். ஒரு பெரிய கிராமத்துக்கு பக்கத்துல ஒரு அழகான காடு இருந்துச்சு. அங்க கிளி, மயில், புறா, சிட்டுக்குருவி, அப்புறம் ஒரு கருப்பு நிற காகம், இந்த பறவைங்களாம் அங்க இருந்த ஒரு பெரிய ஆலமரத்துல கூடு கட்டி வாழ்ந்து வந்தாங்க. அங்க இருந்த எல்லா பறவைங்களும் எப்பவும் சந்தோஷமாவே இருப்பாங்க. ஆனா அந்த கருப்பு நிற காகம் மட்டும் எப்பவும் அது கருப்பு நிறத்தை நினைச்சு சோகமாவே இருக்கும். ஒரு நாள் காக்கா மயில் கிட்ட பேசிக்கிட்டு இருந்துச்சு. நீங்க எல்லாரும் ரொம்ப அழகா இருக்கீங்க. நீ எல்லா கலர்லயும் அழகா இருக்க. கிளி பச்சை கலர்ல இருக்கு, ஆனா நான் மட்டும் கருப்பாவே இருக்கேன் சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. உடனே காக்காவுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. அங்க இருந்த சிவப்பு நிற பூக்கள் மேல போய் புரண்டுச்சு, மண்ணு மேலேயும் போய் புரண்டுச்சு, அப்புறம் அங்க இருந்த பச்சை இலைகள் மேலேயும் போய் புரண்டுச்சு. ஆனா உடனே மழை வந்ததுனால காக்கா திரும்பவும் அதனுடைய கருப்பு நிறத்துக்கே வந்துருச்சு. இதெல்லாம் நினைச்சுக்கிட்டு சோகமா அங்க இருந்த ஒரு மரக்கிளையில காக்கா உக்காந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போ அந்த காட்டுக்குள்ள ஒரு நரி நரிய பார்த்து எல்லா பறவைங்களும் ஓடிட்டாங்க. நரி சிட்டுக்குருவியோட முட்டையை சாப்பிட வந்துச்சு. உடனே காக்காவுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. காக்கான்னு கூட்டதும் அங்க இருந்த ஊர் மக்கள்லாம் வந்துட்டாங்க. நரி ஊர் மக்களை பார்த்து பயந்து ஓடிடுச்சு. உடனே அங்க இருந்த எல்லா பறவைங்களும் காக்காவை சுத்தி நின்னுக்கிட்டாங்க. அப்போ கிளி சொல்லுச்சு, உன்னோட நிறம் முக்கியம் இல்லை, உன்னோட புத்தி தான் முக்கியம். உடனே மயில் சொல்லுச்சு, அழகு நிறத்தில் இல்லை, செயலில் தான் இருக்கிறது. காக்கா அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எப்பவும் அது கருப்பு நிறத்தை நினைச்சு கவலைப்படவே இல்லை. பட்டூஸ், நீங்களும் எப்பவும் உங்ககிட்ட இருக்க குறைகளை நினைச்சு எப்பவும் கவலைப்படக்கூடாது. உங்களோட திறமையை வச்சு நீங்க எப்பவும் முன்னேறி வரணும்.